الرحيم عن ابن عباس رضي الله تعالى عنه كان يقول عند الكرب لا إله إلا الله العظيم الحليم لا إله إلا الله رب العرش العظيم لا إله إلا الله رب السماوات ورب الأرض ورب العرش الكريم متفق عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்ல முத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அழகான முறையில் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திருவானாக. இன்று நடைபெறக்கூடிய தேர்தலுடைய அல்லாஹ் ரஹ்மானே முடிவை நல்ல முடிவாக எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. நல்ல ஆட்சியாளர்களாக ஏற்படுத்தி தந்தருள்வாயாக. முஃமின்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தருள்வாயாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, பாபு தஅவாத்தி ஃபில் அவ்காத், ஒவ்வொரு நேரங்களிலும் போதக்கூடிய சில துஆக்கள் சம்பந்தமான பாடம். இந்த பாடத்தினுடைய முதல் ஹதீஸே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் அன்ன அஹதுக்கும் இதா அராத அயதி அஹ்லஹு, உங்களில் யாராவது தன்னுடைய மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் நாடினார் என்றார். தன்னுடைய மனைவியுடன் உறவு வைத்துக் கொள்வதற்கு நாடினார் என்றார். பின்னால் வரக்கூடிய இந்த துஆவை ஓதிக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்னா ஷைத்தான் வ ஜன்னிப்னா ஷைத்தான மா ரஸக்தனா என்று இந்த துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் என்னுடைய இந்த மனைவியுடன் ஒன்று கூடுவதை நான் துவங்குகிறேன். அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஜன்னிப்னா அஷ்-ஷைத்தான, ஷைத்தானை எங்களை விட்டு விலக்கி வைப்பாயாக. ஷைத்தானை எங்களை விட்டு விலக்கி வைப்பாயாக. வ ஜன்னிபிஷ் ஷைத்தான மா ரஸக்தனா, இந்த உறவின் மூலமாக எங்களுக்கு நீ வழங்கக்கூடிய குழந்தையையும் ஷைத்தானை விட்டு விலக்கி வைப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஃபஇன்னஹு அன் யுகத்திர பைனஹுமா வலதுன் ஃபீ தாலிக, அந்த துஆவை ஓதி அதன் மூலமாக அவருக்கு குழந்தை பிறக்கும் என்றால், அல்லாஹ் நாடிய அடிப்படையில் குழந்தை பிறக்கும் என்றால், லம் யதுர்ருஹு ஷைத்தான் அபதா, ஷைத்தானுடைய தீண்டுதல் அதிகமாக அவருக்கு இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல, அந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடியது. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல் இன்தல் கர்ப், அவங்களுக்கு ஏதாவது கவலை, துக்கம், ஏதாவது பிரச்சனைகள் வந்தா இந்த துஆவை ஓதிக்குவாங்க. ஸல்லல்லாஹு, உங்களுக்கு ஏதாவது கவலை, துக்கம், பிரச்சனைகள் வந்தா இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதக்கூடியவர்களாக இருந்தார்னு சொல்லி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம்ல வரக்கூடியது. என்ன துஆ? லா இலாஹ இல்லல்லாஹுல் அலீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அதீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத் வ ரப்புல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் கரீம். இதனுடைய பொருள் தான் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. அல் அலீமுல் ஹலீம், அல் அதீம் அவன் மகத்தானவன், அல் ஹலீம் பொறுமையானவன், பொறுமையான, மகத்தான,
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம், மகத்தான பிரம்மாண்டமான அரிஷனுடைய ரப்பான அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவன் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ரப்பான அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ரப்புல் அர்து ரப்புல் அர்ஷில் கரீம், கண்ணியமான அரிஷனுடைய ரப்பு அவன் என்று அல்லாஹ்வை இந்த புகழக்கூடிய இந்த வார்த்தையை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது கவலை தூக்கம் ஏற்பட்டால் இந்த துஆவை தான் ஓதுவாங்க. அல்லாஹ்வை புகழக்கூடியது. அல்லாஹ்வை நினைத்தால் நம்முடைய கவலைகள் நீங்கும், அல்லாஹ்வை நினைத்தால் நம்முடைய துக்கங்கள் நீங்கும், அல்லாஹ்வை நினைத்தால் நம்முடைய பிரச்சனைகள் நீங்கும் என்ற நிலையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை புகழ்ந்து சொல்லக்கூடிய, வணக்கத்திற்குரியவன் அவன்தான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிக் கொள்வார்கள் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்லி தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று சுலைமான் இப்னு சுவத் அறிவிக்கக்கூடிய இஸ்தப்ப ரஜுலானி இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல ரெண்டு பேர் சண்டை போட்டு இருந்தாங்க. ஒருவர் மற்றவரை திட்டிக் கொண்டிருந்தார். இஸ்தப்ப ரஜுலானி, இரண்டு மனிதர்கள் திட்டிக் கொண்டிருந்தாங்க. இன்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ நஹனு இன்தஹு ஜுலூசுன், நாங்கெல்லாம் அங்க உட்கார்ந்து இருந்தோம் ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து. வாஹிதுஹுமா யுஸப்பு ஸாஹிபுஹு, ஒருவர் கடுமையாக திட்டுகிறார் தன்னுடைய இன்னொரு தோழரை. முகதபன், கடுமையாக கோபப்பட்டு, அவருடைய முகம் சிவந்த நிலையில கடுமையாக தன்னுடைய இன்னொரு தோழரை கடுமையாக திட்டுகிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன்னுடைய தோழர்களிடம் சொன்னாங்க, இன்னி லஅலமு கலிமத்தன், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், ஒரு கலிமா தெரியும், எனக்கு ஒரு கலிமா தெரியும். லவ் காலஹா லதஹப அன்ஹு, இவர் கடுமையாக முகம் சிவந்து கடுமையாக கோபப்பட்டு கொண்டு தன்னுடைய தோழரை திட்டிக் கொண்டிருக்கிறாரே, இவர் எனக்கு தெரிந்த அந்த கலிமாவை அவர் ஓதினார் என்றால், சொன்னார் என்றால், லதஹப அன்ஹு, அவருடைய கோபம் தணிந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதுதான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று அவரை சொன்னார் என்றால் அவருக்கு என்ன, அவருக்கு ஏற்பட்ட அந்த கடுமையான கோபம் அவரை விட்டு நீங்கிவிடும் என்று சொன்னார். அதை போய் சஹாபாக்கள் அவர்கிட்ட போய் சொன்னாங்க. யார்கிட்ட? அந்த கடுமையாக கோபப்பட்டு தன்னுடைய தோழரை திட்டிக் கொண்டு கடுமையாக முகம் சிவந்த நிலையில் இருக்கிறார் அல்லவா, அவர்கிட்ட போய் சொன்னாங்க, லா தஸ்மஅ மா யகூலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி லஸ்து பிமஜ்னூன். அவன் என்ன சொன்னானா, தாலே ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னானே, நான் பைத்தியக்காரன் இல்லைன்னு சொன்னான். நான் பைத்தியக்காரன் இல்லை என்று சொன்னான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு தேடக்கூடியதுதான். ஷைத்தான் என்ன, எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுவதுதான். ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோபம் என்பது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது. அந்த ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டால் நம்முடைய கோபம் நமக்கு தணிந்துவிடும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகிறார். வந்து எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யறதுக்கு சொன்னாங்க, லா தகது, நீ கோபப்படாதப்பா அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் யா ரசூலுல்லாஹ்னு சொல்றாரு. அப்ப இன்னும் லா தகது, நீ கோபப்படாதப்பான்னு சொன்னாங்க. திரும்பவும் சொல்லுகிறார், யா ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் வேற ஏதாவது, லா தகது, நீ கோபப்படாதப்பான்னு திரும்பவும் அதுதான் 3 தடவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் சொன்னாங்க. ஏனென்றால் இந்த மனிதர் கடுமையாக கோபம் கொள்ளக்கூடியவராக இருக்கும். இவருடைய பிரச்சனை, இவருக்கு உபதேசம் என்றால் கோபப்படாம இருந்துட்டாலே இவன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்தான். கோபப்படாம இருந்துட்டாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ற உபதேசத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக நீ கோபப்படாம இருந்துக்கோ, கோபப்படாம இருந்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படி என்றால் கோபப்படாமல் இருப்பதுதான் வாழ்க்கையில் சிறந்த நிலை. எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு அப்படின்லாம் இல்லை. அதனால எதை தூக்கி எரிந்தாலும் எதை தூக்கி தாக்கினாலும் எந்த பெரும் தவறுகள் நடந்தாலும் கோபப்படாமல் இருக்கவும் கூடாது.
தவறுகளை கண்டு நாம் என்ன பண்ணணும், அதை தடுப்பதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கோபம் வேண்டும், ஆனால் எதற்காக கோபப்படுகிறோம் என்பதுதான். தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் நடக்கக்கூடாத செயல்களும் இருக்கும் பொழுது நாம் அதை தடுத்து நிறுத்துவதற்குண்டான வழிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கண்டும் காணாத போல போகும் பொழுது அந்த தவறுகள் கூடிக்கொண்டே போகும். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சீராக இருப்பதற்கு கோபப்படாமல் இருப்பதுதான் அவருடைய வாழ்க்கை சீராக இருக்கும். அவருடைய வாழ்க்கை சீர்கட்டு போவதற்கு அவனுக்கு என்ன, அதிகமாக கோபப்பட்டு கொண்டிருந்தால் அவருடைய வாழ்க்கை சீர்கட்டு போய்விடும். கோபக்காரன் எங்கேயுமே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. கோபக்காரன் எங்கேயுமே வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. என்ன, எல்லாத்தையும் அனுசரித்து எல்லாருடைய சூழ்நிலைகளும் புரிந்து கொண்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கையாக இருக்குமே தவிர கோபப்பட்டவனுக்கு வாழ்க்கை சரியாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால கோபம் என்பது ஷைத்தானுடைய வரத்தில் உள்ளது, நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய வரத்தில் உள்ளது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பனா அல்லாஹ்வுடைய அந்த குணம் தான் இனாயத் அப்படிங்கிற நிதானம் என்ற குணம் நம்மிடம் வேண்டும். கோபம் என்பது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து உள்ளது. கோபப்பட்டு என்ன செஞ்சோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. கோபத்துல செஞ்சிட்டோம் அப்படின்னு கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க. நான் மட்டும் கோபப்படாம இருந்தா அந்த பிரச்சனை அவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இருக்காத அப்படின்னு எத்தனை பேர்கள் சிந்திக்கக்கூடிய நிலைகள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கோபத்தில் ஏற்படக்கூடிய அந்த தீங்குகள் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடியது என்ன, கோபம் ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து உள்ளது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதிக்கொண்டால் அதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேடிக் கொள்வதுதான். அந்த மனிதருக்கு தெரியாததுனால நான் பைத்தியக்காரன் இல்லை அப்படின்னா, அப்பனா அவன் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாதனால் அப்படி பேசிக்கொண்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். அந்த வழிகாட்டுதலை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்